guys. ஸோ நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா இருக்குல்ல அண்ட் இது என் போர்டு இது எல்லாருக்கும் கிளியரா இருக்குல்ல. சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன ரிவிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அது எந்த லெசனோட ரிவிஷன் அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அதோட ரிவிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகே. இங்கிலீஷ்ல ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா அதுக்கு தமிழ்ல என்ன? ஓகே, வர்க்க எண்கள். ஓகேவா? ஓகே. ஸ்கொயர் நம்பர்ஸ் வர்க்க எண்கள் இப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்னுன்ற நம்பரை அதாலேயே இன்னொரு தடவை பெருக்கணும் அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன வரும்? ஒன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ டூன்ற நம்பர் எடுத்துக்கோ. ஸோ எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அதே நம்பரை அதை பறிக்கணும். பெருக்குனா வர்ற விடை இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னா வர்க்க எண்கள். இது எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டென்னா கூட இருக்கலாம். ஸோ இப்போ டென், அத மறுபடியும் டென்னால பெருக்க போறோம். ஓகேவா? அப்படின்னா என்ன? டென் டென்ஸா 100. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பரை ரெண்டு தடவை பெருக்கிறது மூலியமா கிடைக்குதோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னா வர்க்க எண்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இதை இன்னும் கிளியரா எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வர்க்க எண் ஃபைவோட வர்க்க எண் எப்படி வரும்? 5 × 5. அஞ்சால அஞ்சு பெருக்கணும்னா எனக்கு என்ன வந்துடும்? 25. 25ன்றது என்ன? வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த 5 × 5 இருக்கு இல்லையா, இது எப்படி இன்னும் சுருக்கி எழுதலாம்னா கீழே இது என்ன நம்பர்? 5. இது எத்தனை தடவை நான் பெருக்கியிருக்கேன்? ரெண்டு தடவை. அப்போ மேல ரெண்டு போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இது பேஸ், இது எக்ஸ்போனன்ட். சரியா? ஸோ தமிழ் இந்த டூவை அடுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வர்க்க எண். ஸோ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா வர்க்க மூலம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்திட்டாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி இது பார்த்துட்டோம் இல்லையா, இப்ப திரும்ப ஒரு தடவை ஒரு லெசன்னா அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட். அப்படின்னா என்ன? வர்க்க மூலம். ஓகேவா? வர்க்க மூலம். சரியா? சோ இப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? 5 × 5 25. சோ இந்த 25 என்ன அப்படின்னா வர்க்க எண், அதாவது ஸ்கொயர் நம்பர். சோ இப்போ எனக்கு 25 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த நம்பர் என்ன அப்படின்னு எந்த நம்பரை ரெண்டு தடவை பெருக்கினா 25 வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் இல்லைன்னா வர்க்க மூலம். ஸோ அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ரூட் போடுவோம். ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? ஸ்கொயர் ரூட். ஸோ இப்படி இந்த ஸ்கொயர் ரூட்குள்ள ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா 25 எப்படி எழுதலாம்? 5 × 5ன்னு எழுதலாம். இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில வர்றப்போ ரெண்டு தடவை இருக்க நம்பரை ஒரு தடவை எழுதினா போதும். சரியா? ரைட். ஸோ இந்த வர்க்க மூலத்தை நம்ம ரெண்டு முறைப்படி கண்டுபிடிச்சிருப்போம். ஒன்று பிரைம் ஃபேக்டரைசேஷன் மூலியமா, அதாவது நீளமான வகுத்தல் மூலியமா பகா எண்களை மட்டுமே வகுத்து கண்டுபிடிச்சிருப்போம். இன்னொன்னு டைரக்டா ஒரு லாங் டிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கியூப் நம்பர்ஸ். ஸோ இப்போ எப்படி ஒரு நம்பரை ரெண்டு தடவை பெருக்குனா வர நம்பரை நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்றோமோ அதே மாதிரி அதே நம்பரை மூணு தடவை பெருக்குனா வரும் இல்லையா, ஸோ அந்த நம்பர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கியூப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. கியூப் நம்பர்னா தமிழ்ல என்ன அப்படின்னா கன எண். அதே இது இப்போ திரும்ப 125 கியூப். இப்போ கன எண்கள் கண்டுபிடிச்சோம் இல்லையா, சோ இந்த நம்பரோட கன எண் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு கன மூலம் அப்படின்னு ஒரு இது சொல்லுவோம். சோ இதை ஃபைன் கண்டுபிடிச்சலாம். இதை பகா எண்களை வச்சு வகுத்தல் மூலியமா கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகே. சோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் கியூப் நம்பர்ஸ். ஓகேவா?
ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ட்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ இப்படி எழுதுனா ஒரே நம்பரை 2 தடவை பெருக்குனா அது ஸ்கொயர் நம்பர் கொடுக்கும். இதே இது ஒரே நம்பரை 3 தடவை பெருக்குனா அது கியூப் நம்பர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 தடவை பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு தடவையும் இந்த 10 தடவை 5 எழுதிட்டே இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ அதனால நான் 5 போட்டுட்டேன். இது எத்தனை தடவை நான் பெருக்கி இருக்கேன்டா? 5 எத்தனை தடவை நான் பெருக்கியிருக்கேன்? 2 தடவை பெருக்கியிருக்கேன். சரியா? அதனால மேல 2 போட்டுருவேன். ஸோ இங்க 5 எத்தனை தடவை பெருக்கியிருக்கேன்? 3 தடவை. அதனால 3 போட்டுருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எத்தனை 5 இருக்கு? 1 2 3 4 5 6 7. ஸோ அப்ப எப்படி எழுதிடலாம்னா 5 பவர் 7ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா 5 வந்து பேஸ்னும் மேல இருக்கிறத வந்து பவர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கீழே இருக்க நம்பர் எதுவா இருந்தாலும் அது பேஸ், மேல இருக்க நம்பரை எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம். இதே இது தமிழ்ல சொல்லணும்னா கீழே இருக்கிறது அடிமான எண், மேல இருக்கிறது அடுக்கு எண். ஸோ 5 அடுக்கு 2 5 அடுக்கு 3 5 அடுக்கு 7ன்னு போகும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல இருக்க ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்படி யோசிச்சுட்டே இருங்களேன். 5 பவர் 5 பவர் 2னா 2 தடவை போடுவீங்க. 5 அடுக்கு 2னா 2 தடவை போடுவீங்க. 5 அடுக்கு 7னா 7 தடவை 5 எழுதுவீங்க. இப்போ 5 அடுக்கு 0னா எத்தனை தடவை எழுதுவீங்க? இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஓகே. 5 அடுக்கு 0னா அதோட ஆன்சர் 1. 5 மட்டும் இல்ல, எந்த ஒரு எண் கொடுத்து ஓகே 5 மட்டும் இல்ல, எந்த ஒரு எண் கொடுத்து அதோட அடுக்குல 0 இருந்தாலும் அதோட மதிப்பு என்ன அப்படின்னா 1 தான். ஓகேவா? ஓகே. ஸோ எந்த எண் இருந்து அதோட அடுக்கு 0வா இருந்தாலும் அதோட மதிப்பு என்ன? 1. ஓகேவா? ஓகே. சரி. இப்போ ஒரு எண் இருக்கு, அதோட அடுக்கு மைனஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு -mன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். எம்ன்றது ஏதோ ஒரு எண். ஓகேவா? அப்ப எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அடுக்குல மைனஸ் வந்தா, அதாவது பவர்ல மைனஸ் வந்தா அப்போ 1/பைன்னு எடுத்துக்கணும். சரியா? பவர்ல மைனஸ் வந்தா, அதாவது அடுக்குல மைனஸ் வந்தா 1/பை மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கு? a/mன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஓகே. சரிப்பா. இப்போ எனக்கு 2 நம்பரை மல்டிப்ளை பண்றேன். a/n மல்டிப்ளைட் பை a/n வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இப்போ 2 பாருங்களேன், பேஸ் அதாவது அடித்தட்டு எண் வந்து 2லயுமே தான் இருக்கு. அப்ப ரெண்டுமே சேமா இருக்கு. ஆனா இங்க மேல பாருங்க, ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிடணும்னா அடித்தட்டு எண் அதாவது பேஸ் அப்படியே வச்சுக்கணும், பவர் அடுக்கு எண்ணை வந்து கூட்ட ஆரம்பிச்சிடணும். சரியா? எப்போ பெருக்கல் இருந்தா. சரிப்பா. இதே இது வகுத்தல் இருக்குப்பா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் இது ரெண்டுலயுமே பாருங்க பேஸ் அதாவது அடித்தட்டு எண் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே வந்துடும். மேல இங்க பவர் தான் வரையாது. ஸோ m-n. ஓகேவா? ஓகே. அடுத்து போயிடலாமா? போயிடலாம். அடுத்து என்னெல்லாம் பார்த்தோம் இதுல இந்த லெசன்ல? இப்போ ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதோட அடுக்குல வந்து m இருக்கு, அதோட அடுக்குல n இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அடித்தட்டு எண் பேஸ் அப்படியே வச்சுட்டு இதோட 2 பவரையும் பெருக்கிடணும். ஸோ m பெருக்கல் n. ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் பார்த்தோம், அதாவது அடுக்குகள் பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதோட பவர்ல m இருக்கு. சரியா? இப்போ அதை வந்து இன்னொரு நம்பர் கூட பெருக்கிறேன், பின்னு ஒரு நம்பர் கூட பெருக்கிறேன், அதோட பவர்ல m இருக்கு. ஸோ இங்க ஏன்றது ஒரு எண், பீன்றது ஏன்றது ஒரு எண், பீன்றது ஒரு எண். ஸோ இங்க இதோட ரெண்டோட பேஸ் எண்ணும் அடித்தட்டு எண்ணும் வேற வேறையா இருக்கு.
ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனா ரெண்டுமே பெருக்கல்ல தான் இருக்கு. ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா ஏபி. ஆனா இங்க பாருங்களேன், அடுக்கு எண், அதாவது பவர் வந்து சேமாவே இருக்கு. இங்கேயும் பவர் எம் தான், இங்கேயும் பவர் எம் தான். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கு? பெருக்கல். ஸோ பெருக்கல் பவர் எம். ஓகே. ஸோ அடுத்து ஏ பவர் எம் டிவைடட் பை பி பவர் எம். சரியா? ஓகே. ஸோ இதுலயும் பாருங்களேன், இந்த நம்பர் வேற தான், ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா வகுத்தல் இருக்கு. ஆனா ரெண்டுக்குமே பவர் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா ஏ டிவைடட் பை பி பவர் எம்மா நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ரூல் வந்து எதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் அப்படின்னா பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும், அதாவது மல்டிபிளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் மட்டும்தான் யூஸ் ஆகும். அடிஷன் சப்ராக்ஷனுக்கு இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. அடுத்து இப்போ ஸ்கொயர் ரூட், அதாவது வர்க்க மூலம் பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் அதோட வர்க்க மூலத்தை இப்படி சொல்லலாம். ஸோ இது வேற எப்படி நம்ம டினோட் பண்ணலாம்னா n இந்த வர்க்க மூலத்துக்கு பதிலா பவர், அதாவது அடுக்குல 1/2ன்னு போட்டுக்கணும். சரியா? சரி. இதே இது இந்த மாதிரி கியூப் ரூட்டா இருந்தா அதோட பவர்ல எப்படி எழுதலாம்? பவர் 1/3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏ பவர் எம் மல்டிப்ளைட் பை பி பவர் எம்னா எப்படி எழுதிக்கலாம்? ஏபி பவர் எம்னு எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இருக்கு, மல்டிப்ளைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சி ரெண்டுலையுமே பாருங்களேன், ரெண்டுலையுமே என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் தான் இருக்கு. ரெண்டுலையுமே என்ன இருக்கு? மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பி மல்டிப்ளைட் பை கியூன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஆனா இது அடிஷன் சப்ராக்ஷனுக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது. மல்டிபிளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் தான் பண்ண முடியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி டிவைடட் பை கியூன்னு எழுதிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ இது இது வந்து யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் பண்ணவே கூடாது. அதை தாண்டி இந்த மாதிரி மல்டிபிளிகேஷனுக்கும் நம்ம டிவிஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இந்த லெசன்ல என்ன பார்த்தோம்? ஸோ இந்த லெசன்ல இதுக்கப்புறம் முக்கியமா இதெல்லாம் வந்து சின்ன சின்னதா நம்ம வந்து பார்த்தோம். இந்த லெசன்ல முக்கியமா ஒன்று பார்த்தோம். என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கு. ஓகேவா? அ- அதோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? பார்க்கலாமா ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? ஸோ வர்க்க மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்போ. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ஒரு நம்பர் எடுத்துக்கலாம்? 64 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பரா எடுத்துக்கலாமா? 625 எடுத்துக்கலாம். இட்ஸ் a பிக் நம்பர். ஃபைன். ஃபைன். ஸோ ஒரு நம்பரோட வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்க ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா பகா எண்கள் மூலமா வகுக்கிறது. ஸோ 625 எடுத்துக்கிறேன், அதை வகுக்கிறேன். ஸோ இது அஞ்சுல முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால இது அஞ்சால வகுப்படும். 125 மறுபடியும் அஞ்சால 25. ஸோ அஞ்சால போட்டா 5. ஓகேவா? மறுபடியும் அஞ்சால வகுத்தோம்னா ஒன்னாயிடும். ஸோ அப்போ நான் எப்படி எடுத்துக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 ஈக்குவல்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 2 3 4 நாலு தடவை வந்திருக்கு. 1 2 3 அண்ட் 4 எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸ்கொயர் ரூட்ல உள்ள ஒரே நம்பரை ரெண்டு தடவை பெருக்கணும்னா வெளியே ஒரு தடவை எழுதிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு அஞ்சுக்கு பதிலாக ஒரு தடவை, இங்க என்ன இருக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன், இந்த ரெண்டு அஞ்சுக்கு பதிலாக ஒரு தடவை. அப்புறம் 5 5 சார் என்ன? 25. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 625ஓட வர்க்க மூலம், அதாவது ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 25. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது வந்து சின்ன நம்பருக்கு ஓகே ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இது ரொம்ப பெரிய நம்பர் போக போக இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாங் டிவிஷன் மெத்தடா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 625. ஓகே.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எடுப்போம். ஓகே. எடுத்து என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுப்போமா, ரெண்டு ரெண்டு நம்பர் எடுப்போமா? கம்மா, நல்லா யோசிச்சு ரிவைஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நம்பர் இருக்கு எனக்கு? சிக்ஸ். ஸோ சிக்ஸுக்கு உள்ள வர ஸ்கொயர் நம்பர் என்ன? டூ டூஸா ஃபோர் போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபோர் போட்டால் எனக்கு என்ன வரும்? பேலன்ஸ் டூ வரும். ஃபைன். ஃபைன். டூவை வந்து இங்கே போடுறப்போ டுவைஸாக மல்டிப்ளை பண்ணி போடணும், ஃபோர். ரைட். மிச்சம் இங்கே இருக்க 25 இங்கே வந்துடும். ரைட். ஸோ அடுத்து ஃபோரோட இங்கே ஏதாவது ஒரு நம்பர் போடணும், அதே நம்பரால கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஃபைவ் இருக்கிறதுனால நான் ஃபைவே போட்டு பார்க்குறேன். ஃபைவ் ஃபைவ்ஸ் ஆர் 25, ரிமைண்டர் டூ, ஃபோர் ஃபைவ்ஸ் ஆர் 20, 20 + 2 25. ஸோ ஃபைவ் ஃபைவ். ஸோ 225 வந்து வந்துருச்சு. 225 - 225 0. ஸோ அப்போ இதுதான் அந்த வர்க்க எண். கிடைச்சிருச்சா? ஓகே. ஸோ இதுதான் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் மூலியமா நம்ம வந்து வர்க்க எண்களை கண்டுபிடிக்குது. ஃபைனா? ஃபைன். ஸோ அதுக்கு அடுத்து கியூப் ரூட்ஸ். ஸோ நம்ம அதுக்கு அடுத்து கனமூலம் போறதுக்கு முன்னாடி இதுல ஒரு சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 multiplied by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 multiplied by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்போம்? ஸோ இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒண்ணா பெருக்கிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பெருக்கல் இருந்தா மட்டும் சேர்த்து பெருக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 multiplied by 6 multiplied by 15. ஸோ இதை வந்து ரெண்டு வகையா பண்ணலாம். ஒண்ணு எல்லாத்தையும் பெருக்கி அதுக்கு அந்த நம்பருக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா ஈஸியா பண்ணலாம். எப்படி? இந்த 10 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 2 5s are 10 multiplied by 6 எப்படி பிரிச்சு எழுதலாம்? சூப்பர். 2 3s are 6 multiplied by 5 15 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 3 5s are 15. சரியா? நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? வர்க்கமூலத்துல இருந்து வெளில வரணும்னா ஒரு நம்பர் ரெண்டு தடவை பெருக்கல் இருக்கணும். ஸோ இங்க பாருங்களேன், ரெண்டு பெருக்கல் ரெண்டு. ஸோ அதுக்காண்டி ஒரு ரெண்டு பெருக்கல். 5 பெருக்கல் 5. ஸோ இந்த ரெண்டு அஞ்சுக்காண்டி ஒரு 5. 3 பெருக்கல் 3. ஸோ இந்த ரெண்டு மூணுக்காண்டி ஒரு 3. ஓகேவா? ஸோ இப்போ 5 2s are 10, 10 3s are 30. ஸோ 30 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்? கியூப் ரூட்ஸ் பார்த்தோமா? அதுல ஒரு சம் பார்க்கலாமா? இப்போ ஒரு நம்பர் இருக்கு, 24 cross 36 cross 80 cross 25. ஸோ இதோட கியூபிக் ரூட் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ட்ரெடிஷ்னலாகவும் போடலாம், இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு பண்ண மாதிரியும் பண்ணலாம். ஸோ நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ரூட்டுக்கு பண்ண மாதிரியே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கியூபிக் ரூட். ஸோ இதில் 24 நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ 24 2ஆல் போட்டோம்னா 12, மறுபடியும் 2ஆல் போட்டோம்னா 6 2 3. ஓகேவா? ஓகே. இப்படியும் எழுதலாம், இல்லை ஈஸியாகவும் எழுதிக்கலாம். 8 எப்படி பண்ணலாம்? 8 3s are 24 அப்படி போட்டுக்கலாம். சரியா?
அண்ட் இப்போ 36 எப்படி பிரிக்கலாம்? 9 4s are 34. ஓகேவா? ஓகே. அப்புறம் 80 8 into 10. 25 5 into 5. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம இன்னும் செப்பரேட் பண்ணி எழுதலாம். ஸோ இங்க ஒரு 8 இருக்கு, இங்க ஒரு 8 இருக்கு. ஸோ நான் 8 மல்டிப்ளைட் பை 8 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அடுத்து இந்த 3, இங்க 9 இருக்கு. 9 வந்து 3 மல்டிப்ளைட் பை 3 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பக்கம் ஒரு 4 இருக்கு, அது அப்படியே வச்சுக்கலாம். இந்த 8 நான் முன்னாடி எழுதிட்டேன். இந்த 10 மறுபடியும் பிரிக்கிறேன். 2 மல்டிப்ளைட் பை 5. ஸோ அகைன் நீங்க வந்து 5 மல்டிப்ளைட் பை 5 இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? கியூபிக் ரூட். அப்போ ஒரு நம்பர் வெளியே வரணும்னா எத்தனை டைம் இருக்கணும்? 3 டைம்ஸ் மல்டிபிளிகேஷன்ல இருக்கணும். 8 வந்து 1 and 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த 8 நான் வெளியே எடுக்கணும்னா எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இன்னொரு வந்து ஒரு 8 வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ 4 2s are என்ன? 8. அதை எடுத்து ஓகேவா? அகைன் இங்க 3 3 இருக்கு. ஸோ 3 அந்த 3 3 நான் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அடுத்து யார் இங்க இருக்கா? இங்க ஒரு 3 5 இருக்கா, அதை அப்படியே நான் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கியூபிக் ரூட்ல இருந்து வெளில வரணும்னா ஒரு நம்பர் 3 தடவை பெருக்கல் இருக்கணும். 8 மல்டிப்ளைட் பை 8 மல்டிப்ளைட் பை 8. ஸோ அதனால ஒரு 8 வெளில எடுத்து பெருக்காது. இங்க 3 3 இருக்கு, அதுக்கு பதிலா ஒரு 3. இங்க 3 5 இருக்கு, அதுக்கு பதிலா ஒரு 5. ஓகேவா? ஸோ 8 3s are 24. 24 5s are 120. ஸோ இந்த இவ்வளோ பெரிய கியூபிக் நம்பரோட கியூபிக் ரூட் என்ன அப்படின்னா 120. ஓகேவா? ஓகே. அடுத்த சம் போலாமா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா அடுக்குகள்ல ஒரு நம்பர் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்ல ஒரு நம்பர் சால்வ் பண்ணோம், கியூப் ரூட்ல ஒரு நம்பர் சால்வ் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போனன்ஸ், அதாவது பவர்ல அடுக்குகள்ல வந்து நம்ம இப்போ சம் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 4 power - 3. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? என்ன ஒரு நம்பர்ல பவர்ல மைனஸ் இருந்தாலும் அதுல 1 டிவைடட் பை அந்த நம்பர் அதோட பவர் அப்படி எழுதணும். ஸோ இப்போ எனக்கு இங்க என்ன நம்பர் இருக்கு? 4 இருக்கு. சரியா? அதோட பவர்ல -3, அதோட அடுக்குல -3 இருக்கு. ஸோ மைனஸ் வந்தாலே 1 டிவைடட் பை போட்டுறணும். ஸோ மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிடும். ஓகேவா? ஈக்குவல்ஸ் 1. 4 அடுக்கு 3, அதாவது 4 power 3னா 4 3 டைம்ஸ் எழுதணும். 4 multiplied by 4 multiplied by 4. So 4 4s are 16. 16 4s are 65. Sorry, 64. So 4 power -3 ஓட ஆன்சர் 1 divided by 64. ஓகேவா? ஓகே. சரி. இப்போ ஒரு நம்பர் இருந்துச்சு, அதோட பவர்ல மைனஸ் இருந்துச்சு. இப்போ 1 divided by 2 power -3ன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எழுதுவீங்க? ஸோ இங்க மைனஸ்ல நம்பர் இருக்கு, இந்த 1 by அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்க 2 power -3, அதை எப்படி எழுதுவீங்க? 2 divided by 2 power -3. ஸோ அப்போ 1 இது எப்படி திருப்பி எழுதலாம்? 1 multiplied by 2 power -3 by 1 எழுதிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? சாரி, 2 power 3 தானே இங்க எழுதுவோம். 2 power 3 எழுதுவோம். ஸோ 2 power 3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2 power 3 என்ன? 8. ஆனா இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு நம்பரோட ஒரு டினாமினேட்டர்ல மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அது நியூமரேட்டருக்கு போயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இது ஏன் அப்படி மாற்றணும்னு தெரியும்ல? டிவிஷன்ல டிவிஷன் இருக்கிறதுனால அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? ஆல்ரெடி இங்க டிவிஷன் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு டிவிஷன் இருக்கிறதுனால இந்த டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணி இந்த நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணும். ஃபைனா? ஃபைன். அடுத்து கொஞ்சம் பெரிய சம்மா பார்க்கலாம்.
ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 by 5 power 4 multiplied by 2 by 5 power 2. இதை சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ இங்க பாருங்களேன், ரெண்டுக்குள்ள என்ன இருக்கு? 2/4 2/4 தான் இருக்கு. ஸோ ரெண்டோட பவர் மட்டும்தான், அதாவது கீழே உள்ள அடித்தட்டு எண் ஒரே மாதிரி இருக்கு, அடுக்கு மட்டும்தான் மாறுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே உள்ள பேஸ் அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அடுக்கு என்ன இருக்கு? அது மட்டும்தான் மாறுது. ஸோ இங்க என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு, அதனால இது ரெண்டையும் கூட்டலாம். ஸோ என்ன கிடைக்கும்? 2/5 பவர் 6 கிடைக்கும். ஓகேவா? ஓகே. டூ இப்போ 2/5 பவர் 6னா அதை எப்படி எழுதிக்கலாம்? 2/6 டிவைடட் பை 5 பவர் 6ன்னு எழுதிக்கலாம். அதாவது நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியா பவர் கொடுக்கணும். அப்ப எப்படி எழுதணும்? 2/6 டைம்ஸ் போடணும், டிவைடட் பை 5/6 டைம்ஸ் போடணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. ஸோ அப்போ மேலே 64 வந்துடும். கீழே பார்க்கலாமா? 5 5s are 25, 25 5s are 125, 125 5s are, சொல்லுங்க என்னது? 125 5s are 625, 625 5s are 3125 into 5. ஸோ என்ன கிடைக்கும்னா 15,625 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் அந்த சம். அடுத்த சம் போலாமா? இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா. ஓகே. ஸோ இப்போ என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா 4/5 பவர் -2 multiplied by 4/5 பவர் -3. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இதுல என்ன இருக்கு? அதாவது பேஸ் நம்பர் சேமா இருக்கு. ஸோ 4/5. ஸோ இங்க என்ன பண்ணணும்னா பவர் தான் வேற வேறையா இருக்கு, அதாவது அடுக்கு என்ன வேற வேறையா இருக்கு, இதை வந்து கூட்டணும். ஸோ -2 கூட்டல் -3. ஸோ ரெண்டுமே மைனஸ்ன்றதுனால நம்ம கூட்டி எழுதிக்கலாம், which is equals 4/5 பவர் -2 -3னா -5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ பவர்ல என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ 4/5 பவர் -5 எழுதணும்னா 1 டிவைடட் பை 4/5 பவர் 5ன்னு எழுதுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இது வந்து நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். 1 டிவைடட் பை 4 பவர் 5, அதாவது இங்க நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் பவரை பிரிச்சு பிரிச்சு கொடுத்துடலாம். ஓகேவா? எப்படி எழுதிக்கிறேன்? ஸோ இங்க பாருங்களேன், ஒரு நியூமரேட்டர் இருக்கு, அதுக்கு கீழே வந்து ஒரு டிவிஷன் இருக்கு. ஸோ நான் என்ன எழுதிக்கலாம்னா, இந்த நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு இந்த டிவிஷனை ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம், டிவைடட் பை 4 பவர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 5 பவர் 5 டிவைடட் பை 4 பவர் 5 கிடைக்கும். ஓகே. அகெயின் 5 5 டைம்ஸ் பண்ணணும், அண்ட் 4ஐயும் 5 டைம்ஸ் பண்ணணும். 5. ஓகேவா? ஓகே. 5 டைம்ஸ் 5னா எவ்வளோ? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். 3125. இது 4 டைம்ஸ் 5, சாரி 5 டைம்ஸ் 4னா divided by 1024. ஓகேவா? ஓகே guys, ஸோ இந்த சம் அவ்வளோதான். இன்னொரு சம் பார்க்கலாமா?
ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டான நம்பரை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா 10 power x divided by 10 power - 3 ஈக்குவல்ஸ் 10 power 9ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒன்று கொடுத்துட்டு நமக்கு இந்த எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 power xஐ நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்க பாருங்களேன், எனக்கு என்ன இருக்கு? 10 power - 3 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இங்க டிவிஷன்ல இருக்கிறது அந்த சைட் போனா என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன்ல போகும். ஸோ 10 power 9 மல்டிப்ளைட் பை 10 power - 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்களேன், இதோட பேஸ் நம்பரும் இதோட பேஸ் நம்பரும், அதாவது இதோட பேஸ் நம்பரும் இங்க பாருங்க இது 10 power 9, இங்க பாருங்க இது 10 power - 3. ஸோ இங்கேயும் 10 இங்கேயும் 10. ஸோ ரெண்டோட பேஸ் நம்பர் ஈக்குவலா தான் இருக்கு, அதாவது ரெண்டோட அடிமான எண்ணும் சமமா தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஆனா பவர் தான் வேரி ஆகுது, அடுக்கு எண் தான் வேரி ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? நடுவுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்க ரெண்டு நம்பருக்கும் நடுவுல என்ன இருக்கு? ஸோ இங்க ரெண்டு நம்பருக்கும் நடுவுல பெருக்கல் தான் இருக்கு. ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா 10, அதோட அடுக்குல இது ரெண்டையும் கூட்டணும். ஸோ இங்க என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கிறதுனால இதை கூட்டுறோம். 9 + -3. ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப எப்படி ஆகும்? 10 power x ஈக்குவல்ஸ் 10 power 9 - 3. ஸோ அப்படின்னா என்னது? 10 power 6. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 10 power x ஈக்குவல்ஸ் 10 power 6. சரியா? ஓகே. ஸோ இங்க ரெண்டு சைடும் பாருங்களேன், ஒரு பேஸ் நம்பர் இருக்கு, ஒரு எக்ஸ்போனன்ட் இருக்கு, ஒரு பேஸ் நம்பர் இருக்கு, ஒரு எக்ஸ்போனன்ட் இருக்கு. ரெண்டோட பேஸும் சேம்னா ரெண்டோட எக்ஸ்போனன்ட்டும் சேமா தான் இருக்கும். ஏன்னா இங்க வேற இந்த ஈக்குவேஷன் மட்டும் பாருங்க, இங்க வேற ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? வேற ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் இருக்கா? அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ வேற எதுவுமே இல்ல. ஒரு பேஸ் நம்பர் அதோட எக்ஸ்போனன்ட், ஒரு பேஸ் நம்பர் அதோட எக்ஸ்போனன்ட். ஸோ டைரக்டா என்ன எழுதிக்கலாம்னா x = 6ன்னு எழுதிக்கலாம். இன்னொரு தடவை சொல்லட்டுங்களா? ஸோ இங்க இதை மட்டும் பாருங்க. ஸோ இங்க 10 அடுக்கு எக்ஸா இருக்கு, இங்க 10 அடுக்கு ஆறா இருக்கு. ரெண்டோட அடித்தட்டு எண்ணுமே என்ன? 10 தான். ஸோ இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல. சரி, வேற என்ன இருக்கு இந்த ஈக்குவேஷன்ல? ரெண்டுக்கும் ஒரு அடுக்கு எண் இருக்கு, இங்க எக்ஸா இருக்கு, இங்க ஆறா இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ராவும் இல்ல. ஓகேவா? ஸோ இதுல டிவிஷன் இருக்கு, இதுல ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வேற ஒரு நம்பர் இருக்கு, அப்படி எதுவுமே இங்க இல்ல. ஸோ இது டைரக்டா 10 அடுக்கு x ஈக்குவல்ஸ் 10 அடுக்கு 6. ஸோ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த x ஈக்குவல்ஸ் 6 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல ஏதாவது யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. இல்லைன்னா நம்ம அடுத்த சம் போலாமா? So, அடுத்து இதுல கொஞ்சம் பெரிய சம் போலாம். 5 power 5 multiplied by 5 power - 4 multiplied by 5 power x divided by 5 power 12 equals 5 power - 5. சரியா? சோ இந்த சம்மும் போன சம் மாதிரியே தான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஓகே.
ஸோ இதுலயும் இங்க இதுல எல்லாத்துலயுமே அடுக்குகள் அதாவது பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மள வந்து இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. பண்ணலாமா? ஓகே. ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரா யார் இருக்கா? இது ஒண்ணுதான் டிவிஷன்ல இருக்கு, அதனால இதை நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். 5 power 5 multiplied by 5 power minus 4 multiplied by 5 power x equals 5 power minus 5. சரியா? இதுல இந்த இங்கே டிவிஷன்ல இருக்கு. ஸோ இந்த பக்கம் போறப்போ மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். ஸோ மல்டிப்ளைட் பை 5 power 12. சரியா? சரி. ஸோ முதல்ல இந்த பக்கத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்துக்கு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் பேஸ் நம்பர் 5, இங்கேயும் பேஸ் நம்பர் 5. இது ரெண்டோட அடித்தட்டு எண்ணும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அடுக்கு தான் வேற 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 மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஆஹ் அடிமான எண் ஒரே மாதிரி இருந்தா அடுக்கு எண் வேறையா இருந்தா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். வகுத்தலா பெருக்கல்? இங்க என்ன இருக்கு? பெருக்கல். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். ஸோ 5 power minus 5 plus 12. ஸோ இங்க எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கலாம். 5 power 5 multiplied by 5 power minus 4 multiplied by 5 power x-ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 5 power 5 multiplied by 5 power minus 4 multiplied by 5 power x equals 5. இங்க -5 plus 12 அப்படின்னா என்னது? 7. ஓகேவா? ஸோ 12 இருந்து -5 போனா 7. ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த சைடு வரலாமா? இப்போ இங்கேயும் பாருங்களேன், ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ இது ரெண்டோட அடிமான எண்ணும் அதாவது பேஸ் எண் ரெண்டுமே 5, ஆனா பவர் தான் வரையாது. ரெண்டுக்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? மல்டிப்ளிகேஷன். சூப்பர். அப்ப என்ன பண்ணணும்? பேஸ் அப்படியே வச்சுட்டு பவர் ஆட் பண்ணிடணும். அதாவது அடிமான எண் அப்படியே வச்சுட்டு அடுக்கு எண்ணை கூட்டிடணும். ஸோ இங்க யார் இருக்கா? அடிமான எண் 5 அப்படியே வச்சுட்டேன். இங்க அடுக்குல யார் இருக்கா? 4 கூட்டல் -4. ஓகேவா? பெருக்கல் 5 power x is equals 5 power 7. அப்ப எப்படி எழுதணும்? 5 power 5 -4 பெருக்கல் 5 power x which is equals 5 power 7. 5 power 5 minus 4 என்ன? 1. ஓகே. 5 power 1 multiplied by 5 power x which is equals 5 power 7. ஓகேவா? ஓகே. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க, நான் போர்டை ரப் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 power 1 multiplied by 5 power x equals 5 power 7 இல்லையா? ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 power 1 multiplied by 5 power x equals 5 power 7. ரைட்? ரைட். ஸோ இதை ரெண்டு விதமா சால்வ் பண்ணு. முதல்ல என்ன பண்ணனா, இந்த 5 power x இந்த பக்கம் கொண்டு போய் அதை டிவிஷன்ல இருந்து மறுபடியும் நியூமரேட்டர் கொண்டு போய் அப்படியே பண்ணலாம். இல்லப்பா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா இங்க பாருங்களேன், இங்கேயும் ரெண்டோட பேஸ் நம்பர் அடிமான எண்ணும் சேமா தான் இருக்கு. ரெண்டையும் பெருக்கல் இருக்கு, மேல உள்ள பவர் தான் வேரி ஆகுது. ஸோ என்ன எழுதிக்கலாம்னா பவர் 5 power என்ன இருக்கு? 1. இங்க ரெண்டே எதுல இருக்கு? மல்டிபிளிகேஷன் இருக்கு. ஸோ கூட்டல் x இப்படி எழுதிக்கலாம். இந்த பக்கம் என்ன எழுதிக்கலாம்? 5 power 7. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இது இந்த ஈக்குவேஷனை மட்டும் கவனிங்க. ரைட்? இது ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் டு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று தான் இருக்கு. ரெண்டுமே எப்படி இருக்கு? ஒரு நம்பர் அதோட அடுக்குல ஒரு நம்பர், அதாவது ஒரு நம்பர் அதோட பவர்ல ஒரு நம்பர் அப்படி இருக்கு. இந்த பேஸ் நம்பர் ரெண்டு சைடுமே சேம் தான். ஸோ அப்ப எப்படிதான் சேமா இருக்கும்னா இந்த பவர் ரெண்டும் சேமா தான் இருக்கு. ஸோ நான் என்ன எழுதிக்கலாம்னா 1 + x = 7 எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலி நான் அந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒன்றை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ x = 7 - 1. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 7 - 1 6. ஓகேவா? ஓகே. கிளியரா? கிளியர். ஸோ இந்த செஷன்ல என்னென்ன பார்த்தோம்னு இன்னொரு தடவை சொல்லிடலாமா? கன எண்கள், சாரி, ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதாவது வர்க்க எண்கள். அதுக்கப்புறம் அதோட வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி கியூப் நம்பர்ஸ்னா என்ன, கியூப் ரூட்னா என்னன்னு பார்த்தோம்.
ஸோ அதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுக்குகள் எக்ஸ்பொனன்ட்ஸ் எப்படி எழுதுவாங்க, அதோட சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதில் கொஞ்சம் சம் சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஓகே காஷ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ டவுட்ஸ் இருந்தால் சேட் பாக்ஸில் போடுங்கப்பா. தேங்க்யூ.